அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்ரை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு திக்ர் ரொம்ப ரொம்ப வலிமையான பலமான திக்ர் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கையவே நல்ல நசீபா, நல்ல தலையெழுத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் கவலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ரொம்ப இக்கட்டான நிலையில் இருந்தாலும் சரி, அதை விட்டு வெளியே வரவே முடியாது, மீளவே முடியாத துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை மாறாதா, என்னுடைய நாட்கள் இப்படியே நகர்ந்துருமா, எப்போ தான் என்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு காத்துட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் உணர்கிற வகையில் இருக்கும். இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு திக்ர். இந்த ஒரு திக்ரை ஒரு நபி ஓதி 10 வருடங்கள் பலன் கண்டாங்க. அவங்களுக்கு 10 வருடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு ஆக்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் மீதம் இருந்த காலமும் அவங்களுக்கு நல்ல நிலையில அல்லாஹ் தஆலா ஆக்கினான். ரொம்ப எளிமையான வார்த்தை தான் இது. சூரா கசஸ் 28வது சூறால இடம்பெற்றிருக்கு. இதை பற்றின ஹதீஸ் அந்த சூறாலேயே இருக்கும். அந்த நபியுடைய வரலாறை பற்றி அதில் வரும். நீங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் அதை எடுத்து கூட பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் இது. எந்த நபி ஓதுனாங்க அப்படின்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுன அந்த அற்புதமான ஒரு திக்ர் தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களுடைய ஊரில் இருக்கும் பொழுது ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போது அதில் ஒருத்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பகைவர் கூட்டமும், ஒருத்தவங்க அவங்களுடைய கூட்டத்தில் இருந்தவங்களும். அப்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு சப்போர்ட்டாக போனப்போ ஒரு யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம். ஆனால் அவங்க யதார்த்தமாக அவங்க கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க அப்படி செய்யலை. ஆனால் அந்த இடத்துல சைத்தானுடைய சூழ்ச்சி அந்த மாதிரி ஆக்குச்சு அவங்கள. அப்போது அவங்க இது நிச்சயமாக சைத்தானுடைய சூழ்ச்சி தான், அவன் தான் வலிக்கு எடுக்கிறதுல ரொம்ப மோசமானவன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மறுநாள் ரொம்ப பதட்டத்தில் ரொம்ப இதாக இருக்கும் பொழுது ஒரு மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட ஓடி உங்களை கொலை செய்யணும்னு எல்லாம் திட்டம் போடுறாங்க, அதனால் நீங்கள் இந்த இடத்த விட்டு தவிர்த்துருங்க, தப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பயத்தோடையும் அல்லாஹ் மேலே இருக்கிற நம்பிக்கையோடையும் அவங்க அந்த ஊரை விட்டு போகிறாங்க. மதியன்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா என்ன ஊர் எது யாருமே தெரியாத ஒரு இடத்துல அவங்க நிற்கிறாங்க. அவங்களுக்கு உணவு இல்லை, அவங்களுக்கு உடைன்னு ஒன்று இல்லை, அவங்களுக்கு நிரந்தர இடம் இல்லை, ஒரு நிரந்தர வேலை இல்லை, நிரந்தர குடும்பம்னு எதுவுமே இல்லாமல் தனி மனிதராக எந்த ஒரு இதுவுமே தயவும் இல்லாத ஒரு மனிதராக அங்கே நிற்கிறாங்க. அப்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த ஒரு திக்ரை ஓதுறாங்க. இந்த திக்ரை ஓதுன பரக்கத்தின் காரணமாக அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல துணையை கொடுத்தான், நிரந்தரமான ஒரு வேலையை கொடுத்தான். எல்லாத்தையுமே அங்கே போனதும் அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தான் அல்லாஹ் தஆலா. ரொம்ப ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு திக்ர் தான். இதை பற்றின ஹதீஸ் அந்த இடத்துல சூரா கசஸ்ல நீங்கள் 15வது ஆயத்துலேருந்து 28வது ஆயத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸ் இந்த இடத்துல வரும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நீங்கள் அன்றாடம் உங்கள் வாழ்க்கையில் வளமையாக ஓதுங்க. எண்ணிக்கை அப்படின்னு கிடையாது, எந்த நேரம் அப்படின்னும் கிடையாது, உங்களால் எவ்வளோ முடியுதோ ஓதுங்க. நான் என்ன உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் ஒரு 11 முறை, குறைந்தது ஒரு 11 முறையாச்சும் ஓதுங்க. தஹஜ்ஜுத் இந்த மாதிரி தொழுறீங்க அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க. உங்களால் எத்தனை எண்ணிக்கையில் ஓத முடியுதோ நீங்கள் ஓதுங்க. அதிகமாக ஓத முயற்சி செய்யுங்க. நீங்கள் ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த திக்ரை நீங்கள் ஓதுங்க. எண்ணிக்கை இல்லாமல் கூட நீங்கள் ஓதுங்க. பொருளை உணர்ந்து ஓதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய நிலை மாறாதா, என்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக ஆகாதான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த ஒரு திக்ர், ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னுடைய இறைவனே, நிச்சயமா நீ இறக்கி அருள்ற நல்லவற்றின் பால் எல்லாத்துலேயுமே நான் தேவையுடனாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமான கேட்கக்கூடிய ஒரு வசனம் இது. இதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்களா, அல்ல நீ கொடுக்குற எல்லாத்துலேயுமே இப்போ நான் தேவையுடனாக இருக்கேன், நீ எதை கொடுப்பியோ அது எல்லாமே எனக்கு இப்போ தேவையுள்ளதாக இருக்குது
அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதே நிலையில் தானே அவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல், ஒரு வேலை இல்லை, ஒரு உறவு இல்லை, ஒரு துணை எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையுமே கொடுத்தான்ல. இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு இந்த அமலை செஞ்சு பாருங்க. விரைவாக உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக மாறுறத கண் கூட உங்களால் உணர முடியும். ரொம்ப எளிமையான வார்த்தை தான் இது, எளிமையான திக்ர் தான். ஆனால் இதனுடைய பலன் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும், ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் வளமையாக ஓதிட்டே வாங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதின திக்ர் வந்து உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கும். அந்த ஒட்டுமொத்த எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து உங்களுக்கு நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு முன்னோக்கி போவீங்களே தவிர ஒரு படி கூட கீழே இறங்க மாட்டீங்க. உங்களை அல்லாஹ் தஆலா வந்து முன்னாடி தான் கொண்டு போய் வளர வைப்பான், நல்ல நிலைக்கு உங்களை கொண்டு வர செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஐவேளை தொழுகையை தவற விடாமல் தொழுதுகிட்டே இந்த ஒரு அமலையும் நீங்கள் அதிக எண்ணிக்கையில் குறிப்பிட்டு இல்லாமல், குறிப்பிட்ட நேரம்னு இல்லை, நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை ஓதுங்க. அதிக எண்ணிக்கை வச்சு நீங்கள் ஓதிட்டே வாங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே நாம் தொழுகையோடு தான் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் செய்யணும். அப்போ தான் நமக்கு அது வந்து அல்லாஹ் நெருங்கி இருக்கும். தொழுகை அப்படிங்கிறது அல்லாஹுக்கு பிடித்த செயல். தொழுகை அல்லாஹ் நம்ம வந்து வணங்குறது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய எஜமான் கிட்ட நம்ம போய் நம்ம ஒரு அடியானா நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா வந்து நம்மளை வெறும் கையோட அனுப்பவே மாட்டான். ரொம்ப எளிமையான அமல் இது. இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.